சரி, இப்பொழுது நாம் தேவனை பற்றி இன்னும் விரிவாக வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறார்கள். உலகத்தின் படைப்பு முதலே இருந்திருக்கிறார்கள். நீதிமொழிகளிலே அவர் ஒவ்வொரு படைப்புகளை படைக்கும் பொழுதும் நான் அங்கே இருந்தேன் என்று ஞானமாகிய குழந்தையைப் போல இருக்கும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள் என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் அது இயேசு கிறிஸ்துவை அல்ல, ஞானத்தை தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஞானம் இயேசு கிறிஸ்து தான் என்பது என்னுடைய கருத்து. அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் உலகம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டும் என்பது இயேசுவை கொண்டு படைக்கப்பட்டது. அவருக்கென்று என்பது பிதாவாகிய தேவனுக்கென்று படைக்கப்பட்டது. இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது, அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே அவரை கொண்டு என்பது இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகம் படைக்கப்பட்டது. அவருக்கென்றும் என்பது தேவனுக்கென்று இந்த உலகம் படைக்கப்பட்டது. உலகம், வானம், பூமி இரண்டுமே. அதே போல் அவர் மூலமாயும் படைக்கப்பட்டது என்பது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் படைக்கப்பட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். வெளிப்படுத்தலிலே ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 3 தடவை பரிசுத்தர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. அது 3 ஆள் தத்துவங்களில் உள்ள தேவனை பற்றியதாகும். எனவே அது 3 முறை சொல்லப்பட்டுள்ளது. சிலர் சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு தேவன்தான் உண்டு, அவர் பிதாவாகிய தேவன்தான் என்கிறார்கள். சிலர் இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரே தேவன், அவர் மாத்திரம்தான் தேவன் என்று சொல்லுகிறார்கள். இது வேதத்தின்படி சரியானதல்ல. வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது எங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனதில் வைத்திருக்கும் வாதங்களுக்கு ஏற்ப வேத வசனங்களை பொருத்தி பார்ப்பது தவறான அணுகுமுறை. எனவே முழுவதும் வேத வசனத்தை அல்லது வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூவரையுமே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த முயற்சி. 3 ஆள் தத்துவங்களில் உள்ள ஒரே தேவன், அவர்தான் நம்முடைய தேவன். தேவன் என்கிற வார்த்தை தமிழ் படுத்தப்பட்டதினாலே அநேக வார்த்தை கையாளப்பட்டுள்ளது. பொதுவாக பெயர்களை தமிழ் படுத்துவது ஒரு சரியான முயற்சி அல்ல. அது ஒரு ஒழுங்கீனமான செயல் என்றே நான் கருதுகிறேன். என்றாலும் அவர்கள் தமிழ் படுத்தி இருக்கிறார்கள். தமிழ் படுத்துவது என்பது இங்கே மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த எபிரேய வார்த்தைக்கு பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எல், யாவே மற்றும் எலோஹிம் என்கிற பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடோனாய் என்கிற வார்த்தைகளும் உள்ளது. இவைகளுக்கு தான் தேவன், கர்த்தர் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அது தேவனுடைய நாமமாய் நாம் எடுத்துக்கொண்டால் அதை அப்படியே தான் தமிழில் குறிப்பிடுவது சிறப்பானதாக இருக்கும். ஆனால் எபிரேய மொழியிலே ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் கொண்டதாக இருப்பதினாலே அந்த அர்த்தத்தின்படி மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். இங்கே எபிரேய மொழியிலே குறிப்பிடப்பட்டுள்ள யாவே, எல் மற்றும் ஏலோஹிம் என்கிற வார்த்தைகள் எபிரேய மொழியின்படி எபிரேயருடைய தேவன் அவரை குறிப்பதால், எபிரேயருடைய கடவுளை குறிப்பதால் அதற்கேற்ற தமிழ் வார்த்தைகளை காலாகாலமாய் மொழிபெயர்த்தவர்கள் பராபரன், பரமேஸ்வரன் என்றெல்லாம் பலவிதமான பெயர்களை தமிழ்நாட்டுக்கு ஏற்ப கொடுத்து ஒரு தனித்துவமான பெயரை கொடுக்க வேண்டும் என்று தேவன் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் தேவன் என்று அழைத்தால் அவருக்கு தெரியும்
ஆனால் அவருடைய பெயர் எபிரேய மொழியில் தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் அதுதான் தேவன் என்று சொல்வதெல்லாம் சரியான வாதம் அல்ல. அவருக்கு ஒருவேளை ஒரு நாமம் உண்டு என்று இருந்தால் அது அந்த எபிரேய மொழியிலே அவர் அழைக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் இருக்க வேண்டும், அதுதான் சரியானதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். எப்பொழுதுமே நம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது தமிழ்படுத்தப்பட்ட வேதாகமத்தில் உள்ள பிழைகளை உள்ளடக்கியது கிடையாது. தமிழ் வேதாகமம் மொழிபெயர்ப்பிலே அநேக பிழைகள் உண்டது. அது கர்த்தருடைய வேதம் என்றாலும் அது மொழிபெயர்ப்பு பிழைகள். அந்த பிழைகளை, அந்த குறைகளை கர்த்தருடைய வேதத்தில் உள்ள குறைகள் என்று சொல்லக்கூடாது. அது மொழிபெயர்ப்பால் வந்த வினை, மொழிபெயர்ப்பால் வந்த பிழை. அது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்கிற வார்த்தையை எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டாது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்காய் எழும்பி அந்த பிழைகளை சரி செய்திருக்க வேண்டும். இவ்வளவு காலமாகியும் சில பிழைகள் சரி செய்யப்படவில்லை. அது மொழிபெயர்ப்பு பிழைகள். அது எந்த விதத்திலும் சத்தியத்தை பாதிக்காது. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்து மொழிபெயர்த்தவர்கள் அவர்களுக்கேற்ற அறிவின்படியே மொழிபெயர்த்தார்கள். தமிழ் என்பது ஒரு குறுகிய பகுதிக்கான ஒரு மொழிபெயர்ப்பு தான். ஆங்கிலத்தை ஒப்பிடுகையில் அதில் உள்ள வல்லுநர்கள் எத்தனை பேர் கொண்ட குழு அதை மொழிபெயர்த்தார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அநேகமான மொழிபெயர்ப்புகளை ஒரு தனியாளாய் செய்தது போலதான் வரலாறு சொல்லுகிறது. எனவே அதில் பிழைகள் இருக்கும். சில மேம்படுத்தப்பட்டது, பிழை நீக்கங்கள் எல்லாம் காலாகாலமாய் நடந்து வருகிறது. அது தவறல்ல. அது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்பதை எவ்விதத்திலும் பாதிக்காது. அது வரவேற்கத்தக்கது. அந்த மொழிபெயர்ப்பு பிழைகளை நீக்குவது வரவேற்கத்தக்கது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நம்முடைய தேவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அந்த இறைவன், அந்த கடவுள், அந்த எபிரேயருடைய கடவுள், அவரே எலோஹிம், யாவே, எல் என்னும் நாமத்தை உடைய அந்த தேவன்.